ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டிநாடு மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு முதல்ல மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சு அந்த மட்டன் எடுத்து போடுங்க. அது கூட கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போதும். 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் போட்டு அதோட கொஞ்சோண்டு உப்பு, லைட்டாக உப்பு போட்டு 3யும் போட்டு நல்லா கிளறி விடணும். நல்ல ஒன்று போல் கிளறி விடணும். கிளறி விட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணி, அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணியாக நிற்கும். மட்டன் வேக போட்டாலே தண்ணி தான் வரும், சும்மா வேக போடுறதுனால. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் போடுறது வரைக்கும் வேக விடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 வத்தல், காஞ்ச மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் 1 ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடணும். அது எடுத்துக்கிட்டு நல்லா சட்டியில் போட்டு வதக்கணும். வறுத்து எடுத்துட்டு அதோட அதாவது அந்த நல்ல கறியை வறுக்கக்கூடாது. ஓரளவு நிதானமாக இருக்கணும். ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த சுக்கா வைக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றி ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அதில் ஒரு பிரிஞ்சி இலையும் போடுங்க. பொடி உள்ளி தான் வெட்டி போடணும். சுக்கானாலே சின்ன வெங்காயம் வெட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நச்சு வச்சுக்கிடணும். அது இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் போடணும். இப்போ முதல்ல வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அதாவது நம்ம ஒரு 1/2 கிலோ கறி சுக்கா வைக்கோம்னா அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போதும். அது ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் போட்டிருக்கோமா, அதனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த வதக்கி நல்ல எண்ணெய் பிரியுது வரைக்கும் வதக்கணும். அது கூட ஒரு 2 ஸ்பூன் வத்தல் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பொதுவாகவே சுக்கானாலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் எல்லாத்தையுமே போட்டு வதக்கணும். அப்படின்னா தான் அந்த சுக்கா நல்லாயிருக்கும். ஒரே ஒரு மிளகாய் போடுங்க, பச்சை மிளகாய். அப்புறம் மல்லி, புதினா கொஞ்சம் போல் கட் பண்ணி போட்டுருங்க. மல்லி, புதினா கொஞ்சம் போல் கட் பண்ணி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா வதங்கி வரட்டும். ஒன்றா கொஞ்சோண்டு வதங்கி வரணும். அதுக்குள்ளே நம்ம இந்த இது பொடியெல்லாம் திரிச்சிடணும். மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு அதை நம்ம வறுத்து வச்சுருக்க மல்லி, வத்தல் இதெல்லாம் நல்லா திரிக்கணும். நல்லா நைஸாக திரித்து அதை திரித்து வச்சுக்கிட்டு அந்த பொடியை இதில் தட்டிடணும். தட்டி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா தான் அது நல்லாயிருக்கும். அப்படியே போட்டுட்டோம்னா ஒரு வாடை அடிக்கும். இந்த மல்லியில் உள்ள வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் நம்ம கொஞ்சம் 1 2 நச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதையும் போட்டு அதில் வதக்கணும். வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை அதில் அப்படியே கொட்டிடணும். அந்த தண்ணியோடு தான் சேர்த்து கொட்டணும். இல்லைன்னா அந்த தண்ணியில் உள்ள சத்தெல்லாம் வெளியில் போயிடும். மட்டனில் உள்ள சத்தெல்லாம் தண்ணி வேணும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு போதுமானு பார்த்துக்கிடணும். உப்பு தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. முதல்ல ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்க லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது. எதுக்குமே உப்பு அதிகமாக போட்டுறக்கூடாது. நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். கூடிட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இப்போ சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள்கிட்ட மல்லிப்பொடி, மசாலா பொடி, கறி மசாலா பவுடர், வேட்டிக்கு வேண்டிய இட்லி பொடி எல்லாமே இருக்குது. வேணுங்கவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்